அருமை தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அருமை தோழர் அழகேசன் அவர்களே, எனக்கு முன்மிங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய ஏஐடிசியுடைய தேசிய செயலாளர் அருமை தோழர் ஸ்ரீகுமார் அவர்களே, தோழர் துரை அவர்களே, சௌரிமுத் அவர்களே, நடராஜன் அவர்களே, அருள்தாஸ் அவர்களே, நன்றியுரை ஆற்ற இருக்கக்கூடிய அருமை தோழர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, 139 ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் 15 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, 16 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, 10 மணி நேரம் வேலை செய்ய முடியாது, 8 மணி என்ற முழக்கத்தை முன்வைத்து சிகாகோ நகரத்தில் மகத்தான போராட்டத்தை நடத்தி துப்பாக்கிச் சூட்டுக்கு ஆளான தொழிலாளர்கள், தூக்கிலிடப்பட்ட தொழிலாளர்கள், அந்த போராளிகள் நினைவாக உலகம் முழுவதும் மேதினி விழா என்பது இன்றும் கொண்டாடப்பட்டு வருகிறது. நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவதெல்லாம், உலகத்தில் நடக்கக்கூடிய தேசத்தில் இருக்க பல்வேறு விழாக்கள் இருந்தாலும் சாதி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து, எல்லை கடந்து கொண்டாடப்படக்கூடிய விழா என்பது மே தினம் ஒன்று மட்டும் என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே உரையாற்றிய தோழர்கள் எல்லாம் நாம் சந்திக்கக்கூடிய சவால்களை பற்றி ஏராளம் விளக்கி இருக்கிறார்கள். குறிப்பாக வரக்கூடிய மே மாதம் 20ஆம் தேதி 10 மத்திய தொழிற்சங்கங்கள் இணைந்து மகத்தான வேலைத்த போராட்டத்துக்கு அறைகோல் விடுத்திருக்கிறார்கள். கடந்த 76 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஒரு என்றும் கண்டிராத சவால்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது, போராட்டங்கள் ஒடுக்கப்படுகிறது, ஜனநாயகம் நசுக்கப்படுகிறது, கேள்வி கேட்டால் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். இத்தகைய மோசமான சூழலில் மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசாங்கத்தை எதிர்த்து, மோடி அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு வலுவான போராட்டத்தை நடத்துவதற்கு சபதம் ஏற்கக்கூடிய நாளாகத்தான் மேதினி விழாவை கொண்டாடி வருகிறோம். நாம் சந்திக்கக்கூடிய சவாலை சொல்லுகிற போது நான் ஒன்றை மட்டும் இங்கே துவக்கத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பக்கத்தில் கூட காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கிறது. அங்கே பன்னாட்டு கம்பெனி பணியாற்றக்கூடிய 1800 தொழிலாளர்கள், சாம்சங் தொழிலாளர்கள் என்ன கோரிக்கை வைத்தார்கள்? நாங்கள் சங்கம் வைத்துக் கொள்வதற்கு உரிமை இருக்கிறது, எங்கள் சங்கத்திற்கு பதிவு வேண்டும் என்று போராட்டத்தை துவங்கினார்கள். இது அங்கே நடைபெறக்கூடிய மகத்தான வேலைத்த போராட்டத்தில் வைத்துக்கூட முக்கியமான ஒரு கோரிக்கை என்பது, ஒரு சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் மனு கொடுத்தால் 45 நாட்களுக்குள்ளாக அந்த சங்கத்திற்கு பதிவு வழங்க வேண்டிய பொறுப்பு, கடமை என்பது தொழிலாளர் துறைக்கு இருக்கிறது. அது நடைபெற்றதா? சங்கம் வைக்க உரிமை என்பது இந்த தொழிற்சங்க சட்டம் மட்டுமல்ல, அரசு சட்டத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அது. ஆனால் சாம்சங் தொழிலாளர்கள் 30 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து போராடி அதற்கு பிறகுதான் அந்த சங்கத்திற்கு பதிவு வழங்கப்பட்டது. ஆனால் அந்த சங்கத்தின் நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்துகிறதா? ஒப்பந்தம் போடுகிறதா? தொடர்ந்து போராடிய காரணத்தினால், சங்கம் பதிவு செய்யப்பட்ட காரணத்தினால் பன்னாட்டு கம்பெனியான, தென்கொரிய கம்பெனியான அந்த சாம்சங் நிர்வாகம் அந்த சங்கத்தை சார்ந்த 25 நிர்வாகிகளை தற்காலிக வேலைநீக்கம் செய்து வெளியே நிப்பாட்டி இருக்கிறார்கள். ஒரு பதிவு செய்யப்பட்ட சங்கம் ஒட்டுமொத்தமாக 1500 பணியாற்றக்கூடிய சங்க உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தாமல், பதிவு செய்யப்பட்ட சங்க பேச்சுவார்த்தை நடத்தாமல், அந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய நிர்வாகத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சில கருங்கால கமிட்டி அமைத்து கடந்த 3 தினங்களுக்கு முன்னதாக ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. எங்காவது நடப்பதுண்டா? 1800 பேர் வேலை செய்யறாங்க.
ஒரு 300 பேர் கருங்காலியை ஒரு குழு அமைத்து ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாங்க. அங்க அழைக்கப்பட்ட ஊதிய உயர்வு என்பது அந்த 300 பேருக்கு மட்டும்தான், 1500 பேருக்கு இல்ல. இங்கே ஸ்ரீகுமார் அகில இந்திய தொழிற்சங்கத்தை பணியாற்றி வருக, எங்கேயாவது ஒரு தொழிற்சாலையில 1500 பேருக்கு தொழிற்சாலையில 300 பேர் ஒப்பந்தம் போட்டு இருக்கிறாங்க சொன்னா அந்த 300க்கு பேர் மட்டும்தான் ஊதிய உயர்வு கொடுக்க முடியுமா? சட்டம் இருக்கிறதா? சட்டத்தில் வழி இருக்கிறதா? தோழர்களே, தமிழகத்திலே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அந்த சாம்சங் நிர்வாகத்தில் ஒரு போட்டிக்குழு உருவாக்கி 300 பேர் கையெழுத்து வாங்கி ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த 300 பேருக்கு மட்டும் ஊதிய உயர்வு அவங்க மீது பஞ்சப்படி என்று அந்த நிர்வாகம் சொல்லுகிறது. அடுத்து என்ன சொன்ன, 1000 தொழிலாளர்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு கையெழுத்து போட்டா சம்பளம் கிடைக்கும், கையெழுத்து போட்டா பஞ்சப்படி கிடைக்கும், கையெழுத்து போட்டா சலுகை கிடைக்கும். அந்த 1000 தொழிலாளர் தலைமையாக சிஐடி சங்கம் சொல்கிறது. அது தொழிலாளர் சொன்னாங்க, எங்கள் உயிரே போனாலும் நாங்கள் அடிபடி மாட்டோம் என்று அங்க போராடி கொண்டிருக்கார்கள். அந்த போராட்டத்தை சிஐடி ஆதரித்து வருகிறது. இதன சங்கமைக்கு உரிமை, சங்கமைக்கு உரிமை அளிக்கப்பட்டிருக்கிறதா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு நீங்க பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா? 2000 பேர் இருந்தா 300 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி ஒப்பந்தம் போடலாம், அது மற்றவங்களுக்கு செல்லாது, உதவி கிடைக்காது சொல்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறதா? நான் தொழிலாளர் ஆணையரை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது அன்ஃபேர் லேபர் பிராக்டிஸ் சொல்லுவாங்க, அதாவது தொழிலாளர்களுக்கு விரோதமான ஒரு நடைமுறை. அமலாக்க முடியுமா? அனுமதிக்க முடியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, சிஐடி சார்பாக, ஏஐடி சார்பாக, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த சாம்சங் நிர்வாகம் இருக்கிறது தொடர்ந்து தொழிலாளர்களுக்கு விரோத நடவடிக்கை எடுத்தால் அங்கே சாம்சங் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக மகத்தான வேலை போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, நடக்க இருக்கின்ற வேலைத்த போராட்டத்தில் தொழிலாளர்களுடைய ஊதிய உயர்வு பிரச்சனை மட்டுமல்ல, அவருடைய பொருளாதார கோரிக்கை பிரச்சனை மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய ஏழை மக்கள், உழைப்பாளி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் விதிக்கப்படக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி திட்டம் இருக்கிறது, குரல் எரிக்கக்கூடிய வரி திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்திற்கு மாற்றாக, அதற்கு மாற்றாக நீங்க அம்பானியாக இருக்கலாம், அதானியாக இருக்கலாம், ரிலையன்ஸாக இருக்கலாம், அவர்களிடத்தில் நீங்கள் கூடுதலான வரியை வசூலிக்கணும், அதிகமாக வரி போடணும். சொல்ல போனால் டேக்ஸ் ரிச் அண்ட் பேதி போர்னு சொல்லுவாங்க. கோடி அவங்க கிட்ட நீங்க வரி போடுங்க, ஏழை மக்கள் வைத்து அமலாக்குங்க என்று அந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அந்த அவருடைய வரியை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை உட்பட இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Tax is super rich. Enhance corporate tax. Reintroduce wealth tax. கார்பரேட் கம்பெனியுடைய அந்த வரியை அதிகமாக்குங்க, கார்பரேட் வரியை உயர்த்துங்க, சலுகை கொடுக்காதீங்க, சொத்து வரி உயர்த்துங்க. ஏன் சொல்றோம் தோழர்களே? இன்றைய ஆங்கில நாளிதழில் செய்தி வந்திருக்கிறது. இது என்ன செய்தி தெரியுமா? கடந்த 2000 கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் அங்கிருந்த மொத்த கோடீஸ்வரர்கள் சொன்னா 1 கோடி 2 கோடி இல்ல, 5000 கோடிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பில்லியனே சொல்லுவாங்க. 5000 அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் கம்பெனி எண்ணிக்கை என்பது மொத்தம் 2025 வருஷத்துக்கு முன்னாடி 9 தான். இன்னைக்கு 205 கம்பெனிகள் இருக்கிறது. ஒரு கம்பெனி 5000 கோடிக்கு மூலதனமாக மேலாக வளர்ந்திருக்கக்கூடிய 205 கம்பெனிகள் இருக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வை உருவாக்காதா? மறைக்கும் அடுக்கும் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு உருவாக்காதா? ஒரு புள்ளிவரம் சொல்ல உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமையில் வாடக்கூடிய 60% மக்கள் வசிப்பது என்பது இந்தியாவில். இந்த தேசத்தில் அமெரிக்காவுக்கு அடுத்ததாக, சைனாவுக்கு அடுத்ததாக அதிகமான கோட்டீஸ்வர கார்பரேட் கம்பெனி இருக்கக்கூடிய நாடு இந்தியா. 205 பேர் சொன்னால் அதனுடைய விளைவு என்ன? அதனுடைய பொருள் என்ன? தோழர்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை என்பது 140 கோடி. அந்த 140 கோடியில 10% எவ்வளவு? கணக்கு போட்டு சொல்லுங்க, எவ்வளவு 10%?
14 கோடி. அந்த 14 கோடி பேருடைய 14 கோடி சொன்னா அது கார்ப்பரேட் கம்பெனி வருவாங்க, நடுத்தர கம்பெனி வருவாங்க, பெரிய கம்பெனி வருவாங்க, ரிலையன்ஸ் வரும், அதானி அம்பானி வருவாங்க. இந்த 14 கோடி பேருடைய அந்த பணக்கார குடும்பங்கள் இருக்கிறதே, தேசத்தினுடைய ஒட்டுமொத்த சொத்துல செல்வத்தில் அவர்களிடம் இருப்பது 80% தேசத்தினுடைய செல்வம் என்பது இந்த 14 கோடி பேர் கையில் இருக்கு. நான் சொல்லவில்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லவில்லை, சிஐடி சொல்லவில்லை, ஏஐடி சொல்லவில்லை. ஒரு புள்ளிவிவரம் சொல்கிறது, உலகத்திலேயே அமெரிக்கா அல்ல, சைனா அல்ல, ஜெர்மனி அல்ல, பிரான்ஸ் உலகத்திலேயே பொருளாதார ஏற்றத்தாழ்வு, இன்இக்வாலிட்டி, பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று சொன்னார்களே, இது பெருமைப்படுவதல்ல, வெக்கி தலை குனி வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனால் இங்கே 10 சங்கங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறது. டேக்ஸ் ரிச் அம்பானியா, அதானியா, அவனுக்கு வரி போடுங்க, ஏழ்மைக்கு வரி போடாதீங்க. ஜிஎஸ்டி சட்டம் இருக்கிறது, ஜிஎஸ்டி வரி திட்டத்தை திருத்தி அமைங்க. நீங்க கேட்கலாம், கார்ப்பரேட் கம்பெனி எப்படி லாபம் எப்படி வருது, ஏழ்மைக்கு எப்படி பாதிக்கப்படுறாங்க? நண்பர்களே, இன்று ஒரு ஆங்கிலத்தில் கட்டுரை வந்திருக்கிறது. 2023 ஆண்டு கிட்ட 15% இருந்த கார்ப்பரேட் கம்பெனி லாபம் இருக்கிறது, growth of profit. கடந்த ஓராண்டுக்கு முன்னதாக அந்த குறைவாக இருந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய அதானி கம்பெனி, அம்பானி அல்லது ரிலையன்ஸ் அந்த கம்பெனி இருக்கிறது, அவங்களுடைய லாபம் என்பது இந்த கடந்த 2024 ஆண்டு 22% உயர்ந்திருக்கிறது. கார்ப்பரேட் கம்பெனியுடைய லாபம், growth of the profit of the corporate companies. ஆனால் தொழிலாளர்களுக்கு கார்ப்பரேட் கம்பெனி செய்யக்கூடிய ஒட்டுமொத்த செலவில் கச்சா பொருள் வாங்கலாம், மின்சாரத்துக்கு கட்டணம் கட்டுறான், வேறு பொருள் வாங்கலாம். ஆனால் உழைப்பாளிகளுக்காக தொழிலாளர்கள் வழங்கக்கூடிய அந்த ஊதியம் இருக்கிறது, கடந்த ஆண்டு 17% சொன்னா இந்த ஆண்டு 13 குறைஞ்சிருக்கு. அவங்களுக்கு லாபம் அதிகமாயிருக்கு, தொழிலாளிகளுக்கு முதலாளி செலுத்தக்கூடிய செலவு என்பது அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அனுமதிக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ள முடியுமா? என்ன காரணம்? நீங்க சிந்திக்க வேண்டும், கேட்டுக்கொள்ள கடமைப்பட்ட. ஏதோ தானாக லாபம் வரல, தானாக தொழிலாளிகள் பாதிக்கப்படல. தொடர்ந்து பல ஆண்டு காலமாக, கடந்த 30 ஆண்டு காலமாக மத்திய அரசு அமலாக்கக்கூடிய, காங்கிரஸ் அமலாக்க, பிஜேபி அமலாக்கி வரக்கூடிய, மோடி அமலாக்கி வரக்கூடிய இந்த தாராளமய பொருளாதார கொள்கை இருக்கிறது, நாசகரமான கொள்கை இருக்கு. அதன் விளைவுதான் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்களாக, ஏழைகள் மேலும் ஏழைகளாக மாறக்கூடிய அந்த கொள்கையை எதிர்த்துதான் 20ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டம். ஆனால் கடந்த ஒரு மாதமாக உங்களுக்கு தெரியாதல்ல, அமெரிக்காவில் ஒரு கிறுக்கு அதிபராக வந்திருக்கான். யாரு அவன்? கிறுக்கன்ல, காரிய கிறுக்கன் அவன். பாருங்க, ட்ரம்ப் ஜனாதிபதி வந்த உடனே மோடி அவர் போய் பார்க்கறதுக்கு போறாரு. பார்க்க போறதுக்கு முன்னாடி மோடி என்ன பண்ணாருன்னா, அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து யாராவது இந்தியாவில் அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்தால், கல்பாக்கத்தில் இருக்கு, கூடங்குளத்தில் இருக்கு, பல இடங்கள் இருக்கு, இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு, அணுசக்தியை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்தால், பன்னாட்டு அமெரிக்க கம்பெனி பிரான்ஸை உற்பத்தி செய்தால், அதில் விபத்து ஏற்பட்டால் அந்த விபத்துக்கு அமெரிக்க கம்பெனியோ பிரெஞ்சு கம்பெனியோ முதலாளிகள் பொறுப்பல்ல. செத்தா சாவு, உங்ககிட்ட நஷ்டீடு கேட்க மாட்டோம்னு மோடி அமெரிக்க விமானத்தில் ஏறுறதுக்கு முன்னாடி அமெரிக்க அந்த அணுசக்தி கம்பெனிக்கு ஆதரவாக சட்டத்தை போட்டுட்டு அவர் அமெரிக்கா போறார். சந்திக்கிறப்ப நான் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன். என்ன, நீங்கள் அணுசக்தி பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி பண்ணலாம், விபத்து ஏற்பட்டால் உங்களை நான் கேட்க மாட்டேன். அந்த சட்டத்தை போட்டுட்டு மோடி விமானத்தில் ஏறுறார். அவன் எவ்வளவு கெட்டிக்காரன் பாருங்க. யாரு? ட்ரம்ப் என்ன பண்ணான்னா, மோடி அங்க போறதுக்கு முன்னாடி அவன் ஒரு சட்டத்தை போட்டு, என்ன சட்டத்தை போட்டான்? இங்க சூரிய வெப்பத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற போது
அதானி கம்பெனி பல மாநிலங்களில் உற்பத்தி ஆரம்பிச்சான். மாநில அதிகாரிகளுக்கு ஊழல் லஞ்சம் கொடுத்திருக்கிறான், பணம் கொடுத்திருக்கிறான். அது அமெரிக்க கம்பெனியுடைய பணம் அதில் போயிருக்கு. ஆகவே அவன் மீது, அதானி மீது அமெரிக்காவில் வழக்கு தொடுத்தாங்க ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடி. அது ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாருன்னா, அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்க போலீஸ் அதானி மீது போடப்பட்ட வழக்கு இருக்கிற அந்த வழக்கை வாபஸ் வாங்குறேன்னு யாரு? ட்ரம்ப் அறிவிச்சான். எப்படி இருக்கு பாத்தீங்களா தோழர்களே? நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதிபராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய அமைச்சர் யார்? ஆலோசகர் யார்? உலகத்திற்கு மிகப்பெரிய பணக்கார ஒருவரான எலான் மஸ்க் தான் அமெரிக்க ஜனாதிபதிக்கு ஆலோசகர். உருப்படுமா அது? அவன் சும்மா இருப்பானா? ஆனால் இங்க இந்தியாவை பொறுத்தவரையில் அதானி அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், அம்பானி அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், டாடா அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம், ரிலையன்ஸ் அமைச்சராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதானியுடைய ஆலோசனைப்படி, அதானுடைய கட்டளைப்படி அதானிக்காகத்தான் அரசு நடைபெறுகிறது. அதானி பாதுகாப்பதற்கு அங்கே எலான் மஸ்க் பாதுகாக்கிறதுக்கு ட்ரம்ப் நடவடிக்கை எடுப்பது போல அதானி பாதுகாப்பதற்குத்தான் மோடி அரசாங்கம். பார்லிமெண்ட்ல மோடி அந்த அதானி பற்றி பேசுறதுக்கு மோடி அனுமதிச்சாரா? அனுமதிக்கலையே. நண்பர்களே, நடந்து கொண்டிருப்பது சாமானியர்களுக்கு அரசு அல்ல. மோடி அரசு என்பது ஏழைகளுக்கான அரசு அல்ல, விவசாயிகளுக்கான அரசு அல்ல, தொழிலாளர்களுக்கான அரசு அல்ல, ஒடுக்கப்பட்ட அரசு அல்ல. மோடி அரசு என்பது அதானிக்காக, அம்பானிக்காக. அந்த அரசை வீழ்த்தாமல் தமிழ் இந்திய மக்கள் விடுவிக்க முடியாது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக பகிரங்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த அரசுக்கு எதிராக போராட்டம் என்று வருகிற போது இங்க பல தோழர்கள் சொன்னார்களே, எதற்காக இந்த வேலைநிறுத்த போராட்டம்? தொழிலாளர் கோரிக்கைகள் மட்டுமா? தொழிற்சங்க உரிமை என்ற பிரச்சனை மட்டுமா? தோழர்களே, வைத்திருக்கக்கூடிய 17 கோரிக்கைகளில் ஒரு முக்கியமான கோரிக்கை என்பது ஏழை மக்களுடைய, உழைப்பாளி மக்களுடைய, நடுத்தர மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய பெட்ரோலை பயன்படுத்துறாங்க, டீசலை பயன்படுத்துறாங்க, சம எரிவாயு கேஸ் வாங்குறாங்க. பெட்ரோல், டீசல், எரிவாயு விலை குறைக்க வேண்டும் என்பது இருவாங்க நடத்தக்கூடிய போராட்டத்தோட முக்கியமான கோரிக்கை. தொழிற்சங்க அறையில் நடத்தக்கூடிய போராட்டம் இருக்கிறது தொழிலாளர்களுக்காக, ஒட்டுமொத்த தேசத்து மக்களுக்காக. ஏன் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க? என்ன கொடுமை தோழர்களே! கடந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தம் துவங்கிய பிறகு அதில் ரஷ்யாவுக்கு மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, உக்ரைனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் யுத்தத்தில் அதிகமாக பலன் பெற்றது, அதிகமாக கொள்ளையடித்தது மோடியுடைய நண்பர் ரிலையன்ஸ் கம்பெனி உள்ளிட்டு பல கம்பெனிகள். நீ எப்படின்னு கேட்கலாம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை என்பது, ஒரு பேரல் விலை என்பது $100. $100 கச்சா எண்ணெய் ஒரு இறக்குமதி பண்ணி இங்க சுத்திகரிப்பு செஞ்சு அதே $100, $90 பெட்ரோல் டீசலை விற்கிறாங்க, கேஸாவும் மாத்துறாங்க. ஆனால் ரஷ்யா உக்ரைன் யுத்தம் துவங்கிய பிறகு தங்களுக்கு இந்திய ஆதரவு வேண்டும் என்ற காரணத்திற்காக ரஷ்யாவுடன் இருக்கக்கூடிய பொதுத்துறை கம்பெனி இந்தியாவுக்கு அந்த கச்சா எண்ணெயை $56 ஒரு பேரல் விற்பனை செய்யறாங்க. சர்வதேச மார்க்கெட்டில் குரூட் ஆயில் விலை என்பது $100. ரஷ்யா நமக்கு கொடுக்கிற எவ்வளவு? $56. பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டாமா? டீசல் விலை குறைக்க வேண்டாமா? எரிவாயு விலை குறைக்க வேண்டாமா? 10-15 நாளைக்கு முன்னாடி பெட்ரோல் லிட்டருக்கு $2 உயர்த்தினாங்க, டீசல் $2 உயர்த்தினாங்க. கொள்ளையடிக்கிறார்களே. ஒரு சிலிண்டர் சமையல் எரிவாயு $50 உயர்த்தி இருக்கிறார்களே. நண்பர்களே, அந்த ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயில் வருது, சுத்திகரி பண்றாங்க. ஒரு சொட்டு கூட இந்திய மக்களுக்கு மார்க்கெட்டுக்கு போகல. ரிலையன்ஸ் கம்பெனி கொள்ள அடிச்சுட்டே இருக்கிறான். ஒரு தகவல் வந்திருக்கிறது, அதாவது ஒரு நாளைக்கு ரஷ்யாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்யக்கூடிய அந்த கச்சா என்பது ஒரு நாளைக்கு $2.1 மில்லியன் பேரல், அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 20 லட்சம் பேரல் ஒரு நாளைக்கு. 20 லட்சம் பேரல $56, 51 பேரல் $56 $57 இறக்குமதி செஞ்சு
அதை சுத்திகரி பண்ணி ஒரு சொட்டு கூட இங்க விற்கிறது இல்லை, அப்படியே விளையாட்டு ஏற்றுமதி பண்ற சொன்னா அந்த கொள்ளையடிக்கிறது ரிலையன்ஸ் கம்பெனி. அந்த ரிலையன்ஸ் மோடியுடைய நண்பர் அதானி அம்பானி. எல்லாருக்கும் தெரியாதா? அந்த ரிலையன்ஸ் கம்பெனி கப்பல் கட்டவே கிடையாது, கப்பல் அவனுக்கு கிடையாது. ரஷ்யா வந்து கச்சா எண்ணெய் இருக்குன்னு உடனே அவன் கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சான். அங்க இருந்து அடிமாட்டு விலைக்கு $56 ஒரு பேரல் இருக்குது எண்ணெய், இது கச்சா எண்ணெய் வருது, சுத்திகரி பண்றான். அது ஜெர்மனிக்கு போகுது, பிரான்சுக்கு போகுது, மற்ற நாடுகளுக்கு போகுது. இந்த கொள்ளை நடைபெற்று வருகிறது. சிஐடி சார்பாக, ஏஐடி சார்பாக பெட்ரோல் விலை குறைங்க, டீசல் விலை குறைங்க, எரிவாயு விலை குறைங்க சொல்கிற போது தொழிலாளர்களுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுடைய தேச பிரச்சனை வருகிற போது நான் உங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். மே 20 போராட்டம் என்பது தொழிலாளர்களுடைய கோரிக்கைகளுக்காக மட்டுமல்ல, தேசம் காக்கக்கூடிய மகத்தான போராட்டத்தை இவங்க நடத்த இருக்கிறாங்க. சரி, இங்க உற்பத்தி பண்ணக்கூடிய கச்சா எண்ணெய் அதை பெட்ரோல் டீசலா சுத்திகரிக்கிறாங்க. அதனுடைய கதை என்ன? அரசுடைய புள்ளி விவரப்படியே குரூட் கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து 1 லிட்டர் பெட்ரோலாக மாற்றுவதற்கு ஆகக்கூடிய செலவு என்பது ₹40. அடுத்து ப்ராசஸ் பண்ணி ₹7.50. 1 லிட்டர் பெட்ரோலுடைய ஆக்சுவல் காஸ்ட் உற்பத்தி விலை என்பது ₹47.50 தான். எவ்வளவு விற்கிறாங்க? ₹100. இந்த கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டாமா? கேள்வி கேட்க வேண்டாமா? பெட்ரோலை பயன்படுத்தக்கூடிய, டீசலை பயன்படுத்தக்கூடிய, எரிவாயு பயன்படுத்தக்கூடிய நடுத்தர ஏழை மக்களுடைய அந்த வாழ்க்கை பாதுகாப்பதற்கு இங்கே தொழிற்சங்கம் கோரிக்கை வைத்திருக்கிறது. பெட்ரோல் விலை குறைங்க, டீசல் குறைங்க, எரிவாயு விலை குறைங்க, அந்த கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று 2 சங்கங்களின் சார்பாக மகத்தான கோரிக்கை வைத்து வேலைத்து போராட்டம் நடைபெற இருக்கிறது. நமக்கு ஏராளம் கோரிக்கை இருக்கு, நேரம் கிடையாது. நான் சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த மத்திய அரசாங்கம் 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஏற்கனவே அமலில் இருந்த 29 சட்டங்களை திருத்தி அதை சுருக்கி 4 தொகுப்புகளாக 4 சட்டங்களாக கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்துதான் இந்த வேலைநிறுத்த போராட்டம். ஒட்டுமொத்தமாக இந்த 17 கோரிக்கைகளில் முதல் கோரிக்கை என்பது ஸ்கிராப் தி 4 லேபர் கோட்ஸ். 29 சட்டங்களை நீங்க திருத்தி அந்த சட்டங்களை மாற்றி 4 தொகுப்பா மாற்றி இருக்கீங்களே, 4 சட்டங்களை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். ஏன் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க? ஸ்ரீகுமார் நல்லா பேசினாரு. தோழர்களே, சங்கம் வைக்கும் உரிமை என்பது ஒரு பிறப்புரிமை, ஜீவாதார உரிமை, அடிப்படை உரிமை. அந்த உரிமை பறிப்பதற்கு கடவுளுக்கு கூட அதிகாரம் இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்டு கடமைப்பட்டிருக்கேன். இல்லாத கடவுள் சொன்னவனே என்னடா ராமகிருஷ்ணன் கடவுள் பற்றி சொல்ல நினைக்காதீங்க. வெள்ளைக்காரன் காலத்திலேயே தொழிற்சங்கம் வழங்க வேண்டும் என்பதற்காக சட்டம் கொண்டு வரப்பட்டது வெள்ளைக்காரன் காலத்தில் 47க்கு பிறகு அல்ல. ஸ்ரீகுமார் சுட்டிக்காட்டியார். இந்த சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னி தொழிலாளர்கள் சக்கரை செட்டியார் தலைமையில், சிங்காரவேல் தலைமையில், தெரிவிக்கா தலைமையில் மகத்தால் வேலைநிறுத்த போராட்டம் நடத்துறாங்க, ஸ்ட்ரைக் நடத்துறாங்க. அது நிர்வாகம் ஹைகோர்ட்ல வழக்கு போட்டான். இது சட்ட விரோதமான வழக்கு போட்டு அந்த வழக்கு விசாரிச்சு அந்த ஹைகோர்ட்டை தீர்ப்பு சொன்னாங்க. இந்த ஸ்ட்ரைக்கு தலைமை தாங்க சக்கரை செட்டியார் ₹1,00,000 அபராதம் கட்டும்னு ஹைகோர்ட் தீர்ப்பு. சக்கரை செட்டியார் கோர்ட்ல நிற்கிறார். தீர்ப்பு ஜட்ஜி எல்லாம் சொல்லிட்டாங்க. அவர் சொன்னாரு, நான் போட்டு இருக்கிற சட்டை, கட்டி இருக்கிற வேஸ்ட், இதை தவிர எனக்கு ஒரு தம்புடி கூட வேற சொத்து இல்லை. வேண்டுமென்றால் இந்த சட்டையை வேட்டியை நான் கைட்டு கொடுத்துடுறேன். ஆனால் உறுதியாக சொல்லுகிறேன், கோவணம் கட்டி கொண்டாவது தொழிலாளிகளுக்கு போராடுவேன். சக்கரை செட்டியார் சொன்னார்களே, அதற்கு பிறகுதான் தொழிற்சங்க போராட்ட தொழிலாளர் தலைமைதாகினால் அவளை கைது செய்ய முடியாது, அபராதம் போட முடியாது, வழக்கு தொடுக்க முடியாது. எத்தனை போராட்டங்கள்! பி ராமூர்த்தி, எம் கல்யாண சுந்தரம், விபி சிந்தன், ஆர் உமாநாத், எத்தனை தலைவர்கள் வழக்கு போட்டிருப்பாங்களே. சவுந்தரமே வழக்கு போட்டிருப்பாங்களே. தொழிலாளர் போராட்ட தலைமைதாங்க காரணத்தினால் வழிநடத்துகிற போது, பங்கேற்கிற போது அந்த தொழிற்சங்க தலைவர்கள் வழக்கு போட முடியாது, அபராதம் விதிக்க முடியாது என்ற அந்த காரணத்தினால் தான் வெள்ளைக்காரன் காலத்திலேயே தொழிற்சங்கம் அமைப்பது அடிப்படை உரிமை என்று சட்டம் கொண்டு வந்திருக்கார்களே.
சுதந்திர இந்தியாவில் மோடி தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு 4 சட்டங்களை கொண்டு வந்து விவாதிக்காமலேயே சட்டமாக்கி உரிமை பறிப்பதற்கு முயற்சி இருக்கிறார்களே. சிஐடி ஏஐடி சார்பாக ஒரு காலம் உரிமை பறிப்பதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று மகத்தான இயக்கத்தை நடத்த வேண்டிய அவசியமே சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, தொழிலாளர் உரிமைகளை பறிக்கிற சட்டத்தை கொண்டு வந்த மோடி அரசாங்கம் முதலாளிகள் மீது ஏற்கனவே பல சட்டங்கள் இருக்கிறது. என்ன சார், பாய்லர் ஆக்ட் இருக்கு. பாய்லர் ஆக்ட்னா கொதிகலன், மின்சார அனல் நிலையத்தை அனல் நிலைய பவர் பிளான்ட்ல இருக்கு, ஃபெர்டிலைசர் ஃபேக்டரி இருக்கு, எல்லாத்துலேயும் கொதிநிலை இருக்கு, பாய்லர் இருக்கும். அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அது தொழிற்சாலை, அது பஞ்சாலையாக இருந்தாலும், அனல் நிலையமாக இருந்தாலும், உருக்காலையாக இருந்தாலும், அந்த பாய்லர் வெடித்து விபத்து ஏற்பட்டால் அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு, நட்டீடு வழங்க வேண்டும் என்பது ஏற்க சட்டத்தில் இருந்தது. ஆனால் மோடி என்ன பண்ணாருன்னா, அது பாய்லர் வெடிச்சாலும் அது முதலாளி பொறுப்பல்ல, சட்டத்தை திருத்திட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆக்ட்ல, பாய்லர் ஆக்ட்ல, டீ தொழிற்சாலை, இப்படி இங்கு ஒருபுற உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு வந்து மறுபுறத்தில் முதலாளிகள் அங்கு விபத்து ஏற்படுகிறதா, பாதிப்பு ஏற்படுகிறதா, அது பொறுப்பு கிடையாது, நட்டீடு கொடுக்க வேண்டாம் என்று முதலாளிகளுக்கு ஆதரவாக சட்ட திருத்தியிருக்காரு. நான் சிஐடி ஏஐடி சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நடக்கக்கூடிய 20ஆம் தேதி போராட்டம் என்பது தொழிலாளர்கள் பிரச்சனை ஒட்டுமொத்தமாக தேசத்தை காப்பதற்காக உரிமைகளை நடத்தக்கூடிய போராட்டம் வருகிற போது அந்த போராட்டத்தை கலந்து கொள்வது மட்டும் வெற்றி பெற செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. நான் நிறைவாக ஒன்று சொல்லி உரையை முடிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர் ஸ்ரீகுமார் இங்கே பேசுகிற போது பகல்காம் அந்த இடத்தில் பயங்கரவாதிகள் நிறைவேற்றி ஆடினார்களே, அதை கவலையோடு சுட்டி காட்டினார். நாடே கவலை அடைந்தது, உலகமே கவலை அடைந்தது, உலகமே கண்டித்தது. மத்திய அரசு கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொண்டது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கலந்து கொண்டது, காங்கிரஸ் கட்சி என்ன சொன்னார்கள்? பயங்கரவாதிகளை அடிக்கு ஒடுக்குவதற்கு, மக்களை பாதுகாப்பதற்கு மோடி அரசு எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும் நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று சொன்னார்கள். 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதில் ஒருவர் அங்கே சுற்றுலா பயணி அல்ல, காஷ்மீர் சுற்றி பார்ப்பதற்கு சென்றவர் அல்ல, அப்பாவி மக்களை தீவிரவாத பயங்கரவாத சுட்டுக் கொள்கிறார் என்று பாதுகாப்பதற்காக ஒரு இஸ்லாமியரும் அங்கே சுட்டுக் கொல்லப்பட்டார். அந்த காஷ்மீர் மக்கள் இந்த சம்பவத்தை கண்டித்திருக்கிறார்கள், கடலில் போராட்டம் நடத்திருக்கிறாங்க, கொதித்தெழுந்திருக்கிறாங்க. நாடே மோடி பின்னால், அரசு பின்னால் இருக்கிறது. மக்கள் எந்த காரணத்தை கொண்டு பயங்கரவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்கு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? ஸ்ரீகுமார் சொன்னார்களே, எத்தனை படை இருக்கிறது? எல்லை பாதுகாப்பு படை, அடுத்து ராணுவம், ஏராளமான அது என்னையே இந்த உளவுத்துறை இருக்கிற எல்லாருக்கும் நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் பயங்கரவாதிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்தை எல்லாம் கிளீன் சிட்டு கொடுத்தாங்க, நடவடிக்கை எடுங்க. இந்த சம்பவத்தை பயன்படுத்தி நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் மீதான வெறுப்பு பிரச்சாரத்திற்கு இந்த சம்பவத்தை பயன்படுத்தலாமா? அது சரிதானா? நண்பர்களே, இன்று தினத்தந்தி இதழில் அதனுடைய தலையங்கத்தை எல்லாரும் படிக்கணும். இன்னைக்கு நாளைக்கு படிங்க. தினத்தந்தி இதழ் என்பது அரசு சிபிஎம் பத்திரிகை அல்ல, சிபி பத்திரிகை அல்ல, ஏஐடிசி இல்ல, சிஐடி இல்ல, ஒரு பொதுவான தினத்தந்தி என்பது தமிழ்நாட்டில் உங்களுக்கு பார்பர் ஷாப்ல இருக்கும், டீ கடை, தமிழ்நாட்டில் மக்கள் பத்திரிகை தினத்தந்தி தான். என்ன தலையங்க எழுதியிருக்கிறாங்க? அழகான தலையங்கம். இந்த ஆசிரியருக்கு தொலைபேசியில் போன் பண்ணி சொன்ன தலையங்கம் என்ன தெரியுமா? பயங்கரவாதத்தை அடக்குவதற்கு பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய நீர் வழங்கக்கூடிய அந்த சிந்து நதி ஒப்பந்தத்தை மறுக்கலாமா? அமலாக்க முடியாது என்று சொல்லலாமா? என்ன விளைவுகள் ஏற்படும்? தினத்தந்தி தலையங்கம் சொல்கிறது, அந்த சிந்து நதியிலிருந்து பாகிஸ்தான் செல்லக்கூடிய அந்த தண்ணீரை பயன்படுத்தவர்களே 4 கோடி ஏக்கர் அங்கே சாகுபடி செய்யப்படுகிறது. கோதுமை, நெல், மற்ற பயிர்கள்.
அந்த சாகுபடி முடக்கலாமா? 4 கோடி ஏக்கர் சாகுபடி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பாகிஸ்தான் மக்களுக்கு 70% மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இந்த சிந்து நதி திட்டம் தான். குடிநீர். தினத்தந்தி சொல்லி இருக்கிறது, பயங்கரவாதத்தை ஒடுக்குங்க, நடவடிக்கை எடுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் அந்த மக்கள் 70% குடிநீராக பயன்படக்கூடிய சிந்தனை திட்டம் இருக்க திட்டம் 1960ஆம் ஆண்டு நேரு கராச்சிக்கு போனாரு. இந்திய பிரதமர் பாகிஸ்தான் கையெழுத்திட்ட அந்த ஒப்பந்தத்தை அமலாக்க முடியாது என்று சொல்ல வேண்டாம் என்று தந்தி தலைங்கம் எழுதியிருக்கிறது. சிஐடி கேட்டுக்கொள்ள விரும்புகிற நண்பர்களே, நாடு முழுவதும் இஸ்லாமியராக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், சீக்கியராக இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், பட்டியல மக்களாக எந்த சாதி மதங்களை கடந்து ஒன்றுபட்டு நடைபெறுகிற போது அந்த போராட்டத்தை உடைப்பதற்காக, ஒற்றுமைப்பதற்காக மதுரை மக்களை பிளவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுத்து வருகிறதே. தொழிலாளர்களுக்கு தேசத்தை பாதுகாப்பது, தேச ஒற்றுமை பாதுகாப்பது, மதசார்பை பாதுகாப்பது, உரிமைகளை பாதுகாப்பது மகத்தான போராட்டம் நடத்த பாரம்பரியமிக்க இந்திய தொழிலாளி வர்க்கத்தை பொறுத்தவரையில் மே மாதம் 20ஆம் தேதி தொழிலாளி பிரச்சனை மட்டுமல்ல, ஊழியர்கள் பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசமாக போராட்டம் நடைபெறுகிற போது மே 20ஆம் தேதி தமிழகத்திலே அணுவும் அசையாத மகத்தான போராட்டத்தை நீங்கள் நடத்த பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.